தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர் நிகழ்வாக மகான் ஸ்ரீ பாஸ்கரராயர் அவர்கள் குறித்தும் அவர் எழுதிய வரிவஸ்யா ரகசியம் என்ற நூலின் கருத்தையும் இங்கு நாம் சிந்திக்க முற்படுவோம். வரிவஸ்யா ரகசியம் என்ற இந்நூலை எழுதிய ஸ்ரீ பாஸ்கரராயர் மகாராஷ்டிரத்தில் பாகா என்னும் நகரத்தில் கிபி 1690 பிறந்தவர். தந்தை பெயர் கம்பீரராயர், தாயார் கோணமாம்பா. இவருடைய தந்தை சிறந்த வித்வான். ஒரு சமயம் விஜயநகர அரச சபையில் மகாபாரத பிரவச்சனம் செய்து பாரதி என்னும் பட்டப்பெயரை பரம்பரை உரிமையுடன் பெற்றவர். கம்பீரராயர் தன் மகனை காசிக்கு அழைத்துச் சென்று அங்கேயே உபநயனம் செய்வித்து சரஸ்வதி மகாமந்திரத்தை உபதேசித்து ஸ்ரீ நரசிம்ம அத்வரி என்பவரிடம் அத்தியனம் செய்வதற்கு, அதாவது பாடம் கற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்தார். அவரிடம் எல்லா வித்தைகளையும் பாஸ்கரராயர் வெகு விரைவில் கற்றுக்கொண்டார். இவர் எழுதிய லலிதா சகஸ்ரநாம பாஷ்யத்தின் தொடக்கத்தில் இவரை பின்வருமாறு கூறுகின்றனர். யாருக்கு கம்பீரராயர் என்ற மகா பண்டிதரும் கோணமாம்பாவும் பெற்றோர்களோ, யாருக்கு 18 வித்தைகளின் மர்மங்களையும் அறிந்த ஸ்ரீ நரசிம்மானந்தநாதர் குருவோ, யாருக்கு ஸ்ரீ சிவதத்த சுக்லச்சரணர் பூர்ணாபிஷேகம் செய்து வைத்தவரோ அவர் பாசுரானந்தர் என்ற பாஸ்கரராயர். தக்ஷிணாக்னி, கார்கபத்தியம், ஆகவனீயம் என்னும் அக்னிகளிலும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களிலும் ரிக் யஜுஸ் சாமம் என்னும் வேதங்களிலும் உரைபவளாக 3 குருக்களின் ஸ்வரூபிணியாக அந்த திரிபுர சுந்தரி தேவியை ஆராதிப்பவர் என்று கூறுகிறது. வித்யாபியாசத்திற்கு பின் இவர் ஆனந்தி என்னும் கன்னிகையை மணந்து அவளிடம் பாண்டுரங்கன் என்ற புத்திரனை பெற்றார். மனைவிக்கு ஸ்ரீவித்யா தீட்சை செய்து அவளுக்கு பத்மாவதி அம்மாள் என்ற தீட்சை நாமத்தை கொடுத்தார். அவர் காசியில் வசித்துக் கொண்டு தர்மஸ்தாபனத்திற்காக, அதாவது அறத்தை நிலைநாட்டுவதற்காக பல நூல்களை எழுதினார். பல சீடர்கள் சேர்ந்தனர். வேதாந்தம், மீமாம்சம், வியாக்கரணம், நியாயம், ஸ்மிருதி, மந்திரசாஸ்திரம் முதலிய ஆராய்ச்சி நூல்கள் 40க்கும் மேல் இவரால் இயற்றப்பட்டவை. லலிதா சகஸ்ரநாம பாஷ்யத்தில் மேற்கோள் காட்டியிருக்கும் நூல்களின் எண்ணிக்கை 150க்கும் மேலாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் கவனித்தால் அவருக்கு தெரியாத வித்தையே இல்லை என்று காணப்படும். பாஸ்கரராயரின் சிஷ்யரான உமானந்தநாதர் எழுதிய பாஸ்கர விலாசம் என்னும் நூலில் அவர் கூறுவதாவது: இப்புவியில் அவரால் பார்க்கப்படாத இடம் இல்லை, அவருக்கு சிஷ்யனாகாத அரசனே இல்லை, அவருக்கு அசாத்தியமான வித்தையே ஒன்றுமில்லை, வேறு சொல்வானேன், அவரே பராசக்தி ஸ்வரூபம் என்று கூறுகிறார். இவருடைய செல்வந்தர்களான சீடர்களின் உதவியை கொண்டு பல புராதன கோவில்களை புதுப்பிக்கவும் புதிய ஆலயங்களை நிர்மாணம் செய்யவும் ஆங்காங்கு இவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். காசியிலிருந்து புறப்பட்டு தெற்கே வருகையில் சந்திரசேனன் என்ற ஒரு சிற்றரசருடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கிருஷ்ணா நதிக்கரையில் சிறிது காலம் தங்கிவிட்டு பின்பு தஞ்சாவூர் அரசனால் அழைக்கப்பட்டு காவிரி கரைக்கு குடியேறினார். அங்கு இவர் பெயரால் பாஸ்கர ராஜபுரம் என்று ஒரு அக்ரஹாரம் நிறுவப்பட்டது. இவருடைய தர்க்கசாஸ்திர குருவாகிய கங்காதர வாஜ்பேயி என்பவர் வசித்த திருவாலங்காடு என்னும் இடத்திற்கு எதிரில் உள்ளது பாஸ்கர ராஜபுரம். இங்கிருந்து கடைசியாக மத்தியார்ஜுனம் என பெயர் பெற்ற திருவிடை மருதூருக்கு சென்று அங்கேயே 95 வயது வரை, அதாவது கிபி 1690 முதல் 1785 வரை வாழ்ந்தார். ஸ்ரீ பாஸ்கரராயர் எழுதிய பல நூல்களுள் பிரசித்தமானவை சௌபாகிய பாஸ்கரம் என பெயர் பெற்ற ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம பாஷ்யம்,
சேதுபந்தம் என்ற நித்யா ஷோடசிகா வர்ண பாஷ்யம். இம்மூன்றும் ஸ்ரீவித்தையின் பிரஸ்தானத்ரயம் என போற்றப்படுவன. பரிவஸ்யா என்றால் உபாசனை என பொருள்படும். ஸ்ரீவித்யா உபாசனையின் ரகசியங்களை இந்த நூலில் பாஸ்கரராயர் விளக்குகிறார். அவர் கூறுவதாவது, அர்த்த ஞானமில்லாமல் மந்திரங்களை உச்சரித்தால் அது பயன் கொடுக்காது. நெருப்பில்லாத சாம்பலில் போடப்பட்ட ஹவிசானது ஜுவலிக்காது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற புருஷார்த்தங்கள் பரிவுடன் அறியத்தக்கவைகளாகும். இதனுடைய பொருள் தெரியாதவர்களுக்கு புருஷார்த்தம் இல்லை, அதுவும் தவிர அனர்த்தம் உண்டாகும் என்கிறார். எது காணப்பட்டால் வேறு எதுவும் காணப்படுவதில்லையோ அந்த பரம்பொருள் வெற்றியுடன் விளங்கட்டும். இந்நூலில் 7 சக்கரங்களை குறித்து விவரிக்கிறார். மூலாதாரம் என்பது முதுகு எலும்பினில் சுஷும்னா நாடியின் அடியில் குதஸ்தானத்திற்கு 2 விரற்கட்டை மேல் உள்ள 4 இதழ் கமலம் என்கிறார். சுவாதிஷ்டானம் என்பது லிங்கஸ்தானத்தில் உள்ள 6 இதழ் கமலம். மணிப்பூரகம் என்பது நாபிஸ்தானத்தில் உள்ள 10 இதழ் கமலம். அநாகதம் என்பது ஹிருதயஸ்தானத்தில் உள்ள 12 இதழ் கமலம். விசுத்தி என்பது கழுத்து ஸ்தானத்தில் உள்ள 16 இதழ் கமலம். ஆக்ஞை புருவ மத்தியில் உள்ள 2 இதழ் கமலம். சகசிராரம் தலையில் உள்ள 1000 இதழ் கமலம் என்கிறார். முதல் கூட்டத்தில் பிரளய காலத்து அக்னியை போல் பிரகாசிப்பதாய் மூலாதாரத்தில் இருந்து தொடங்கி அநாகதத்தை எட்டித் தொடுகிறது. அங்கிருந்து ஆக்ஞா சக்கரம் வரை 2வது கூடம் கோட்டி சூரியனை போல் பிரகாசிக்கிறது. அங்கிருந்து நடுநெற்றி வரை 3வது கூடம் கோட்டி சந்திர பிரகாசம் உடையதாக உள்ளது. மாலையில் மணிகளைப் போல் எழுத்துக்கள் வரிசையாக ஒன்றன் மேல் ஒன்றாக தியானிக்கப்பட வேண்டும் என்கிறார். மூலாதாரத்தில் எழுந்த நாதம் வர்ணங்களின் மத்தியில் செல்லும் சரடு போல் பிரகாசிக்கிறது. நெற்றியின் நடுவில் வட்ட வடிவாய் தீபத்தை போல் பிந்துவானது பிரகாசிக்கிறது. ஆலமரத்திற்கு ஆலவிதை காரணமாவது போல் சப்த சிருஷ்டிக்கு, அதாவது ஒலி வடிவத்திற்கு ஆதாரமான நாதத்தின் அதிசூக்ஷ்ம வடிவமே திரிபுர சுந்தரியின் பராஸ்வரூபமாகும். அந்த பரா என்னும் ஆதிசக்தியே உலகை சிருஷ்டிக்க கருதிய பொழுது பஷ்யந்தி என்னும் பெயர் பெற்றாள். இதனின்று அவ்ருத்தம், சூன்யம், ஸ்பர்ஷம், நாதம், துவனி, பிந்து, சக்தி, பீஜம், அக்ஷரம் என்னும் நவநாதங்கள் உண்டாயின. இவற்றின் மொத்த வடிவமே மத்தியமாம். இந்த 9 நாதங்களும் 6 ஆதாரங்களிலும் நாதம், அதாவது ஆக்ஞைக்கு 4 விரற்கட்டை மேல், நாதாந்தம் அதற்கு 1 விரற்கட்டைக்கு மேல், பிரம்மரந்திரம், தலை உச்சி எனும் ஸ்தானங்களில் 9 இடங்களில் விளங்கும். இதனால் அக்ஷர வடிவான வைக்கரி வாக்கு உண்டாகும். இத்தகைய நாதம் மணிகளிடை சரடு போல் எழுத்துக்களை ஊடுருவி நிற்கின்றது. இங்கே ஆக்ஞையின் 4 விரற்கட்டைக்கு மேல் உள்ள நாதம் பத்மராகத்தை போல் பிரகாசமுடையதாகவும் 2 அண்டங்களுக்கு நடுவில் உள்ள நரம்பு போன்றும் உள்ளது. நாதாந்தம் மின்னலை போன்று பிரகாசிப்பதாயும் இடது பக்கத்தில் இருக்கும் பிந்துவுடன் கூடின கலப்பை போலும் உள்ளது. குறுக்காக இணைந்த 2 பிந்துக்களில் இடது பிந்துவிற்கு மேல் செல்லும் நரம்பு போன்ற வடிவத்துடன் கூடிய சக்தி என்பது பிந்துவிற்கு மேல் அமையும் முக்கோண வடிவுடையது என வியாபிகை கூறுகிறது. மேலும் கீழும் 2 பிந்துக்களுடன் கூடிய கோட்டின் வடிவை உடையது சமனை, அதுவே ஊர்வமாயிற்று, அதாவது மேல் பிந்துவாயிற்று. அதுவே உண்மணி, அதற்கு மேல் உள்ளது மகாபிந்து எனப்படுகிறது. இந்நூலில் சப்த விஷுவ நிரூபணம் என்ற பகுதியில் விஸ்வம் குறித்து பகரப்படுகிறது. உத்தராயணத்தின் மத்திய காலத்தில் சித்திரை மாதம் இரவும் பகலும் சமமாய் இருக்கும் பொழுது மேஷராசியில் சூரியன் பிரவேசிப்பது சித்திரை விஷு எனப்படும். தட்சிணாயனத்தின் மத்திய காலத்தில் ஐப்பசி மாதம் இரவும் பகலும் சமமாய் இருக்கும் பொழுது துலாராசியில் சூரியன் பிரவேசிப்பது
துலா விஷு எனப்படும். விஷுவத்தில் சம பரிமாணம் உள்ள இரண்டிற்கு மூன்றாவது வஸ்துவுடன் சம்பந்தம் ஏற்படுகிறது. பிராணவாயுவால் குண்டலினி மூலாதாரத்திலிருந்து எழும்பொழுது நாதம் உண்டாகிறது. இந்த நாதத்தை மனத்தோடும் புத்தியோடும் சேர்ந்து பேதமின்றி பாவித்தால் அது பிராண விஷுவம் எனப்படும். இந்நூலின் அர்த்தானாம் உத்தேச கிரமக பகுதியில் அர்த்தம் அறியாதவர்களாய், அதாவது பொருள் தெரியாதவர்களாய், பல வகை சப்தங்களை மட்டும் படிப்பவர்களுக்கு ஒரு ஓமை கூறுகிறார். மலையில் உண்டான சந்தனக்கட்டையின் பாரத்தை கழுதை சுமப்பது போல் பொருள் தெரியாமல் பல சப்தங்களை இவன் படிக்கிறான் என்று ஓமை கூறுகிறார். இந்நூலின் கௌலிகார்த்த நிரூபணம் என்ற பகுதியில் பரதேவதையான ஸ்ரீமாதா தன்னுடைய ஒப்பற்ற ஒளிமயமான கிரண வடிவில் உள்ள 9 ஆவரண தேவதா கணங்களுக்கு ஈஸ்வரியாய் இருப்பதால் கணேஷி என்று கூறப்படுகிறாள். பரதேவதைக்கும் மந்திரத்திற்கும் சக்கரத்திற்கும் குருவிற்கும் ஆத்மாவுக்கும் ஐக்கியமே கௌலிகார்த்தம் எனப்படுவது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி ஆகிய மூன்றின் மொத்த வடிவமாகவும், சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்களின் மொத்த வடிவமாகவும், அக்னி, சந்திரன், சூரியன் ஆகிய 3 ஒளிகளை கண்களாய் கொண்டவளாகவும், இவ்வாறு 9 கூடிய ஸ்வரூபமாய் இருப்பதால் ஸ்ரீமாதா நவக்கிரக ரூபிணி என்று கூறப்படுகிறாள். 10 இந்திரியங்களாலும் 10 இந்திரியங்களுக்குரிய விஷயங்களாலும் அந்தக்கரணம் ஆகிய 4ஆலும் பிரகிருதி, புருஷன், குணங்கள் ஆகிய 3ஆலும் ஸ்ரீமாதா நட்சத்திர ரூபிணியாக ஆகிறாள். 10 இந்திரியங்களாவன காது, த்வக், கண், நாக்கு, மூக்கு என்ற ஞானேந்திரியங்கள் 5, வாக்கு, கை, கால், பாயு, உபஸ்தம் என்ற கர்மேந்திரியங்கள் 5, அந்தக்கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4உடனும் விஷயங்கள் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் என்னும் ஞானேந்திரிய விஷயங்கள் 5, பேசுதல், நடத்தல், ஏற்றல், விடுதல், ஆனந்தித்தல் என்ற கர்மேந்திரிய விஷயங்கள் 5, பிரகிருதி அதாவது முக்குணங்களின் சமமாய் இருக்கும் நிலையாயும், புருஷன் அதாவது தத்துவம் முதலிய முக்குணங்களின் சமஷ்டியாய் இருப்பதாலும், குணதத்துவம் அதாவது இன்பம், துக்கம், மயக்கம் ஆகியவற்றின் மொத்த ரூபமாகவும், மொத்தம் 27 வருவதால் 27 தத்துவங்களின் வடிவான பரதேவத்தை நட்சத்திர ரூபிணி என்று அழைக்கப்படுகிறாள். அத்துடன் இங்கு எழுத்துக்களின் எண்ணிக்கைகளை கூறுகிறார். அ முதல் 16 உயிரெழுத்துக்கள் 16 இதழ் கமலமான விசுத்தியில் உள்ளவை. இந்த துவக்கின் அதிதேவதை டாக்கினி. க முதல் 12 எழுத்துக்கள் 12 இதழ் கமலமான அநாகதத்தில் உள்ளவை. இவை இரத்தத்தின் அதிதேவதையான ராக்கினி. ட முதல் 10 எழுத்துக்கள் மணிப்பூரகத்தில் உள்ளவை. இவை மாம்சத்தின் அதிதேவதையான லாக்கினி. ப முதல் 6 எழுத்துக்கள் சுவாதிஷ்டானத்தில் உள்ளவை. இதில் மூளையின் அதிதேவதை காக்கினி ஆகிறாள். வ முதல் 6 எழுத்துக்கள் சுவாதிஷ்டானத்தில் உள்ளவை. இதில் எலும்பின் அதிதேவதையான சாக்கினி இருக்கிறாள். ஹ, க்ஷ என்ற 2 எழுத்துக்கள் ஆக்ஞையில் உள்ளவை. இதில் கொழுப்பிற்கு அதிதேவதையான ஹாக்கினி இருப்பதாக கூறுகிறார். இவ்வாறு 6 யோகினிகளால் ஆக்கப்பட்ட சரீரம் உடையவள் என்பதால் பரதேவதையாகிய அம்பிகை யோகினி வடிவினள் என்று கூறப்படுகிறாள். பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் என்ற 5 முக்கிய வாயுக்களுடனும், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் என்ற 5 உபவாயுக்களுடனும், ஜீவாத்ம பரமாத்மாக்களுடனும் இந்த பரதேவதையானவள் ராசி ஸ்வரூபிணியாக இருக்கிறாள். ராசிகள் 12ஆக இருப்பதால் இங்ஙனம் 12 தத்துவங்களின் வடிவினல் ஆன தேவி ராசி ஸ்வரூபிணி எனப்படுகிறாள். வரிவஸ்யா ரகசியம் என்ற இந்த நூல் மிகவும் ஆழமான பொருளை கொண்டது. அதை ஒவ்வொருவரும் படித்தே உணர முடியும்.
ஆதலால் இது யாவரும் படித்து உணரும் பொருட்டு இத்துடன் நிறைவு செய்யப்படுகிறது. நாளைய நிகழ்வு ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் நன்றியுரையாகவும் நிறைவுரையாகவும் அமையும். இன்றைய நிகழ்வில் வரிவஸ்யா ரகசியம் படைத்த மகான் ஸ்ரீ பாஸ்கரராயர் குறித்தும் அந்த நூலின் ஒரு சிறு தொகுப்பை மட்டும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.